வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு வயதாகும் போது பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு பலவீனம், உடல் சோர்வு, நரம்பு பலவீனம், இவை எல்லாமே 40க்கு பிறகு மெதுவாக பொதுவான பிரச்சனைகள் ஆகும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை தெரிந்து வைத்து கொண்டிருந்தார்கள். அது என்ன தெரியுமா? ஒரு சில இயற்கை உணவுகளை ஊற வைத்து சாப்பிடுவது தாங்க. அதுவும் குறிப்பாக எள், வெந்தயம், பாதாம், முளைக்கட்டிய பயிறு, மஞ்சள் பால், இந்த 5 உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் உடல் சக்தி அதிகரிக்கும், எலும்புகள் பலம் பெறும், மூட்டு வலி குறையும் மற்றும் வயது ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் இந்த 5 உணவுகளின் மருத்துவ நன்மைகள் என்ன, எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எல்லாத்தையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்த்து முடித்தாதான் உங்களுக்கு இதனுடைய நன்மைகள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியமும் கூட செய்யும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய உணவு எள்ளு தாங்க. இதை இங்கிலீஷில் சீசேம் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். நம்ம தமிழர்களின் பாரம்பரிய உணவில் எள்ளு மிக முக்கியமானதாக கருதப்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், நல்ல கொழுப்புக்கள், புரதம். இந்த சத்துக்கள் காரணமாக எள் பல நோய்களுக்கு மருந்தாக வேலை செய்கிறது. எள் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகளை பார்த்துடலாம். எலும்புகளை பலப்படுத்தும். எள்ளில் அதிக அளவில் கால்சியம் உள்ளது. இதனால எலும்பு பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், முதுகு வலியும் குறையும், நரம்புகளை பலத்தை அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள் சாப்பிட்டால் நரம்புகள் பலம் பெறும். இதனால உடல் சோர்வு குறையும், கை கால் பலம் அதிகரிக்கும், தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தோல் வயதை மெதுமாக்குது, அதாவது முதுமையை தாமதமாக்குது. இதனால தோல் மிருதுவாகவும் இருக்கும், முகம் எப்பொழுதும் பிரகாசமாகவே இருக்கும். எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரவில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை மென்று சாப்பிட வேண்டும். இதனால அதன் சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அதுதாங்க வெந்தயம். இதை இங்கிலீஷ்ல பெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெந்தயம் ஒரு சிறந்த மருந்துவ விதையாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், அயன், மெக்னீசியம் பல நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. வெந்தயத்தோட நன்மைகளை பார்த்துடலாம். மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. உடல் அலர்ஜியை குறைக்குது. சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. டயபெட்டிஸை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவுகிறது. 3வது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது எப்படி சாப்பிட வேண்டும்னா இரவில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெந்தயத்தை அப்படியே மென்று சாப்பிடுங்க. அந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிருங்க. நம்ம 3வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பாதாம். பாதாம் ஒரு பிரெயின் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா பாதாமில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உடலுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. பாதாமோட நன்மைகள் மூளையுடைய செயல்பாடை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது நினைவாற்றலை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. அடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. கெட்ட கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. அடுத்து 3வது நன்மை தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. விட்டமின் இ காரணமா தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பயன்படுது. எப்படி சாப்பிட வேண்டும்னா இரவில் 4 இல்லைன்னா 5 பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிட வேண்டும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முளைக்கட்டிய பயிர் தாங்க. இதை இங்கிலீஷில் ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முளைக்கட்டிய பயிர் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். முளைக்கட்டும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, புரோட்டீன், என்சைம் பல மடங்கு அதில் அதிகமாகுது. இதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்னா உடல் சக்தியை அதிகரிக்கும். முளைக்கட்டிய பயிறு உடலுக்கு ஒரு உடனடியான சக்தியை தருது. 2வது எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க முளைக்கட்டிய பாசி பயிரை சாப்பிட்டா வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் அதிகமாக வேறு எந்த உணவையும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும். அடுத்து 3வது நன்மை என்னென்னா ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு பயன்படுது. இதில்
அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த முளை கட்டின பயிரை எப்படி தயாரிக்கணும்னா, நைட்டு நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு ஊறின பாசிப்பயிரை அந்த துணியில் வச்சு கட்டி வச்சிட்டிங்கன்னா அது காலையில் முளைக்கட்டி இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம பாசிப்பயிரை அவிச்சு சாப்பிட்றதோட முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதனால உங்கள் மொத்த உடலுமே ஆரோக்கியமாயிரும். உங்கள் உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் உணவு என்னன்னா அதுதாங்க மஞ்சள் பால். இதை டர்மரிக் மில்க் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த மஞ்சள் பால் ஒரு கோல்டன் மில்க் என்று உலகம் முழுவதுமே பிரபலமானது. மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ சேர்மமாக இருக்குது. மஞ்சள் பாலுடைய நன்மைகளை பார்த்தரலாம். இது உடல் அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் மூட்டு வலி, முடக்கு வலி இது எல்லாமே குறைக்கிறதுக்கு மஞ்சள் பால் பயன்படுது. ஏன்னா பாலில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அது கூட நீங்கள் மஞ்சளை சேர்க்கும் போது மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த குர்குமின் உங்களுடைய மூட்டு வலி, அலர்ஜி இது எல்லாத்தையுமே குறைக்க பயன்படுது. ரெண்டாவது நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மஞ்சள் பாலை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் இம்யூனிட் பவர் அதிகமாகும். இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து உங்கள் உடலை பாதுகாத்துக்கலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா நல்ல தூக்கம். இரவில் மஞ்சள் பாலை நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சோர்வு குறையும். ஒரு நல்ல தூக்கம் வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நைட்டில் தூக்கம் வரல, தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதற்கு நீங்கள் மஞ்சள் கலந்த பாலை எடுத்துக்கிட்டாலே போதும், உங்கள் உடலில் பாதி வியாதிகள் போயிடும். ஸோ இது எல்லாமே நிறைய நன்மைகளை கொண்டது. இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கிறது மிகச்சிறந்தது. காலையில் அந்த ஊற வைத்த எள், ஊற வைத்த பாதாம் தோலை நீக்கிட்டு அப்புறம் முளைக்கட்டிய பயிறு, அடுத்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் காலையில் சாப்பிடலாம். இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப் மஞ்சள் பாலை எடுத்துக்கலாம். ஸோ இது எத்தனை நாளைக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. நண்பர்களே, இயற்கை உணவுகள் தான் நம்ம உடலுக்கு உண்மையான மருந்து. எள், வெந்தயம், பாதாம், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, மஞ்சள் பால் இந்த 5 உணவுகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டால் போதும், உங்களுடைய எலும்பு பலம் பெறும், மூட்டு வலி குறையும், உடலுக்கு சக்தி அதிகரிக்கும், வயது மெதுவாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்